ओम कजानश्चित्रा भुवधूते सदा वृतः सखा कजासचिष्ठजावृता केतं कृण्वन्न केतवेपेशो मर्या अपेशसे तमुषद्भिरजायताः ओम सां सीं सूं सः राहवे नमः ओम फ्लां प्लीं प्लौं सः केतवे नमः। அன்பார்ந்த டெம்பிள் டிவி நேயர்களுக்கு அடியேனுடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் பணிவான வணக்கங்கள். நாம் நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக பலவிதமான ஜோதிட சம்பந்தமான கேள்வி பதில்கள், வினாவிடைகள், குரு பெயர்ச்சி, ராகு கேது, சனி பெயர்ச்சி மற்றும் புத்தாண்டு பலன்கள், மாத பலன்கள் இவையெல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேயர்கள் அதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் தந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நாம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா இந்த 2019ஆம் ஆண்டிற்கான ராகு கேது பெயர்ச்சியினுடைய தனுசு ராசியினுடைய பலாபலன்களை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் குருவினுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்ததுனால இதுதான் செய்வீர்கள் என்று சொல்ல முடியாது. சகல நன்மைகளும், படிப்பில் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள், தானத்தில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருப்பீர்கள், எல்லா விஷயத்துலையுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா அது மீனராசியாக தான் இருக்கும். ஏன்னா நவகிரகங்களே அது குரு தான் உயர்ந்தவர். இப்போ மீனராசியில் பிறந்தவன் எல்லாம் தெரிஞ்சவன், ஞானி அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அவனுக்கு அதில் ஒரு அனுபவம் இருக்கும். அப்போது ஏன்னா குரு அப்படின்னு எடுத்துனோம்னால் நவகிரகத்தில் அதாவது பொதுவாக 9 கிரகங்களில் நன்மையை தரக்கூடிய கிரகம் குரு. அவருடைய வீடு தனுசு மீனமும். அப்போ அவங்க குரு மாதிரி தானே இருப்பாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. இப்போ கல்யாணம் பண்ணால் குரு பலன் வேணும், குழந்தை பிறக்கணும்னா குரு பலன் வேணும், நல்ல உத்தியோகத்துக்கு போனால் குரு பலன் வேணும். அப்போ குரு இல்லாமல், குருவில்லா வித்தை பால்னு சொல்கிறோம். குரு இல்லாமல் என்ன கல்வி கற்றுனாலும் அது பாலாக போயிடும். அப்போ குரு இல்லாமல் எதுவும் கிடையாது. இப்போ குருவினுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாங்கள் உங்களால் எல்லாருக்கும் ஒரு அனுகூலம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது பலவிதமான சொல்லிகிட்டே போகலாம். இந்த தனுசு மீனத்தை பற்றி பேசுகிறோம்னா ஒரு நாள் பூரா அவங்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய அளவு இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2019ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி இந்த தனுசு ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது 7ஆம் இடத்திற்கு ராகு பெயர்ச்சி ஆவதனாலே கலத்திரஸ்தானத்திலே கவலைகள் ஏற்படும். மனக்கவலை. கவலை ஏன் உண்டாகுது? நஷ்டம். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், மனைவியின் மூலமாக கவலை, வம்பு வழக்கு, வாதங்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஏன்னா கலத்திரஸ்தானம் சொல்றது 7ஆம் இடம். அதில் கவலை அப்படின்னா மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரியலாம். இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ 7ஆம் இடத்துலனாலும் கவலை அப்படின்னா தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்பட்டு வரையக்கூடிய ஒரு நேரம். தனுசுக்கு கேது பார்த்தோம்னால் ஜென்மத்திலே வர்றார். வரக்கூடிய ராசியை அப்படி பார்த்தோம்னால் மகரத்திலிருந்து தனுசுக்கு வர்றதுனால கேது யாரு? ஞானகாரகன், மோட்சகாரன், மனைவி பிரிந்து சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது தான் சன்னியாசம் போகிறதுக்கு உண்டான ஞானகாரகன், மோட்சகாரகன். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். பிரிவு ஏற்பட்டு தியானம், யோகம், ஆலய வழிபாடுகள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ராசியிலே சனியும் சஞ்சரிக்கிறது. ஜென்மச்சனி, ஜென்மகேது. அப்போ நல்ல பலன்கள் நான் எப்படி சொல்ல முடியும்? ராகுவும் சரியில்லை. அதனால் இது ஒரு சுப பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இது இல்லை. வீண் செலவுகள் ஏற்படும், உடல்நிலை பாதிக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உண்டாகும், கவலைகள் ஏற்படும், விரோதங்கள் ஏற்படும், இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. கண்டிப்பாக அவசியமாக பரிகாரத்தின் மூலமாகவே நன்மை பெறக்கூடிய ராசி விருச்சிகம், தனுசு. இதெல்லாம் ஏன்னா நல்லா இருந்த நேரத்தில் நல்லா இருந்தீங்க. இப்போ தீமையை வந்தால் தீமையை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ தீமையான நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேயானால் திலஹோமங்கள் பண்ணணும், அல்லது அமிர்த மிருத்யுஞ்சய யந்திரம், ஐகமத்தி யந்திரம் இதெல்லாம் வச்சு பூஜை வழிபாடுகள் செய்யணும். அல்லது வீட்டில் ஹோமங்கள், சுதர்சன ஹோமம், ஐகமத்திய ஹோமம் இவையெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் தான் சொல்லுவதும், நிறையா இதெல்லாம் பண்ணால் உடனே மாற்றம் சொல்ல மாட்டேன். எந்திர வழிபாடு செய்தால் இந்த 1.5 ஆண்டுகள் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா உங்கள் கையாலேயே டெய்லி அந்த எந்திரங்கள் நாங்கள் செஞ்சு தரவும், நீங்கள் டெய்லி அதுக்கு பூஜை பண்ணும் பொழுது அன்னன்னைக்கு உங்களுக்கு சுப பலனாக மாறும். அதனுடைய தகவல்கள் தங்களுக்கு வேண்டுமென்றால் என்னுடைய ஃபோன் நம்பர் கீழே வரும். அதில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம். சனி ஜென்மச்சனி, குரு 12ல் விரயம், ராகு 8ல் 7ல், கேது ஜென்மம். அப்போ 4 கிரகமுமே நமக்கு அனுகூலம் இல்லை. அப்போ என்ன நன்மையை எதிர்பார்க்க முடியும்? நீங்களே அதை யோசனை பண்ணி பாருங்கள். வாய் வார்த்தையில் 1000 கெடுதல்களை சொல்லலாம். அது இன்னும் தான் உங்களை மனசை பாதிக்கும். அப்போ தாங்களாகவே அதுக்கு இப்படி இருக்குது நமக்கு நேரம், இதற்கு உண்டான பரிகாரம் இதுதான், இதை பண்ணிட்டா சரியாகும். அதாவது
பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது. தலைவலி அப்படின்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மாதிரி இப்போ பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தீர்வு தான் நான் சொல்கிறது. இந்த எந்திர பூஜைகள், பரிகாரங்கள் இதை செய்தால் அதிலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். எனவே சகல நன்மைகளும் பெற்று சௌபாகியங்களோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து, இந்த நிகழ்ச்சி தனுசு ராசிக்காரர்களாகிய தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.